இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மகாகவி பாரதியார் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. ஆளுநர் மாளிகை எதிரே உள்ள பாரதியார் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் லட்சுமிகாந்த் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் தமிழ் அறிஞர்கள் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள பாரதியாரின் நினைவு இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள், கவிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது அங்கு பாரதியார் பாடல்கள் இசைக்கப்பட்டது. புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்ட சார்பில் புதுவையில் பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் இணைந்து நிவாரணம் வழங்கினார்கள். இந்த முகாமிற்கு பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளிலிருந்து நாட்டு நலப்பணி திட்டம் மூலமாக நிதி சேகரித்து அவற்றை பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று வழங்கப்பட்டது. இதில் பூமியான்பேட்டை, ரெட்டியார்பாளையம், புதுநகர், பிச்சுவீரான்பேட் ஆகிய பகுதிகளில் நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டது. இதற்கு உறுதுணையாக இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, முத்துரத்தினம் மேல்நிலைப்பள்ளி, பாவேந்தர் பாரதியார் மேல்நிலைப்பள்ளி, PS பாளையம், விவேகானந்தா அரசு மேல்நிலைப்பள்ளி வில்லியனூர், ஹிந்துஜா மேல்நிலைப்பள்ளி வில்லியனூர், மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி ஆகிய கல்லூரிகள் இருந்தன. மேலும் முன்னாள் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர் கீர்த்திவாசன், சாரதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ராம்குமார், கஸ்தூரிபாய் பெண்கள் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் VS சரவணன் மற்றும் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இம்முகாமிற்கு நிவாரணம் அளித்தனர். மேலும் முத்துரத்தின மேல்நிலைப்பள்ளி தாளாளர் திரு சுந்தர்ராஜன், PS பாளையம் மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் திரு ராமமூர்த்தி மற்றும் சார்லஸ், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் S சரவணன், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் மற்றும் இன்னும் பிற தன்னார்வலர்கள் இணைந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 700 குடும்பங்களுக்கு நிவாரண பொருட்கள் மற்றும் ஒரு குடும்பத்திற்கு 5 கிலோ அரிசி பை முதலிய நிவாரண உதவிகளை வழங்கி முனைப்புடன் செயல்பட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி திரு T சதீஷ்குமார் அவர்கள் செய்திருந்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பெங்கல் புயல் புதுச்சேரியை புரட்டி எடுத்தது.
புதுச்சேரியில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் விபிஆர் அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு சின்னையாபுரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் விபி ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான அருண்குமார், ரவி, பாக்கியா, சாந்தி, உமா மகேஸ்வரி, ராகுல் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து தொடர்ந்து கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். HRCPS சார்பில் மனித உரிமை காப்பாளர் சாய்பாபா நினைவேந்தல் பொதுக்கூட்டம் சாரத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் உலக மனித உரிமை தினம் டிசம்பர் 10 முன்னிட்டு மனித உரிமை காப்பாளர் பேராசிரியர் சாய்பாபாவிற்கு வீர வணக்க நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நேற்று மாலை சாரம் அவ்வை திடலில் நடைபெற்றது. இயக்க பொது செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர் தொடக்க உரையாற்றினார். இயக்க நிர்வாகிகள் கோபிநாத், மதுரை நாயகம், கீதா லட்சுமி, தர்மலிங்கம், ராமர், ராஜா, முருகன், சிவகுமார், மோரிஸ், இளமுருகன், ஐயா கண்ணு, கோபாலகிருஷ்ணன், கஜேந்திரன், ஆதிரை செல்வன், கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பிபோல்ட் பஹீர், புதுச்சேரி நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பு முத்துரங்கம், SDBI பகர்துல்லா, தமிழக வாழ்வுரிமை இயக்கம் அருள் ஒளி, பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரை கண்ணன், இருளர் பழங்குடியினர் பாதுகாப்பு இயக்கம் ஏகாம்பரம், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மகேந்திரன், தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுசாமி ஆகியோர் நினைவேந்தல் உரையாற்றினார். முடிவில் குணபுஷ்பம் நன்றி கூறினார். மாற்று கருத்து சொன்னவங்க இவர்களை இந்த அரசு கொலைகளும் இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போல, தேசிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி, அது EWS இருந்தாலும் சரி, இது போன்ற பல்வேறு சட்டம், இந்த கொலை விவகாரம் என்னாச்சுன்னா சர்வதேச அளவுல பெரிய பிரச்சனையா மாறுது. சர்வதேச அளவுல ஊடகங்கள் எழுதலாம். அதை மறைப்பதற்காக அடுத்தும் இதை சட்டப்படியான கொலையாக மாற்றுவதற்காக தான் இது போன்ற டேக்வாண்டோ பெல்ட் தேர்வில் 10 கண்ணு அருகில் உள்ள கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்தனர். டேக்வாண்டோ பெல்ட் தேர்வில் 10 கண்ணுக்கு அருகில் உள்ள கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்தனர். இதனைத் தொடர்ந்து பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் கூடுதல் இயக்குனர் திரு குமரவேல் அவர்கள் தலைமை தாங்கினார். பள்ளியின் முதல்வர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் வரவேற்று பேசினார். பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர்கள் இவ்விழாவினை ஏற்பாடு செய்திருந்தனர். டேக்வாண்டோ பயிற்சியாளர் மஞ்சுநாதன் மாணவ மாணவியருக்கு பயிற்சிகள் அளித்து விழாவினை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். தானாம்பாளையம் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் மும்பையை சேர்ந்த மாணவ மாணவிகள் மரக்கன்றுகளை நட்டனர்.
மும்பையில் உள்ள சிஎன்எம் பள்ளியிலிருந்து 10 ஆசிரியர்கள் 105 மாணவ மாணவிகளுடன் கொண்ட குழுவினர் 2 நாள் கல்வி சுற்றுலாவாக புதுச்சேரிக்கு வந்தனர். புதுவையின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வந்த அவர்கள் அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளிக்கு 3 சொகுசு பேருந்துகளில் வந்து அடைந்தனர். பள்ளியின் தாளாளர் ராமு தலைமையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தார். அதனைத் தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கிய அவர் பேசும்பொழுது, தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரக்கன்றுகளை நடுவது அவசியம் என்பது குறித்தும், இளம் வயதினர் மரக்கன்றுகளை நட்டு பாதுகாக்க வேண்டும் என்பதையும் மனதில் உறுதி ஏற்க வேண்டும். நமது முன்னோர்களால் தான் தற்பொழுது உள்ள மரங்கள் வானுயர்ந்து வளர்ந்து நிழல் தந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறியது போல் அனைவரும் தங்களது வீடுகளில் மரக்கன்றுகளை தவறாமல் நடுவோம் என உறுதி ஏற்போம் எனவும், மரக்கன்றுகள் அதிக அளவில் இருந்தால்தான் மழை பொழியும், மண்வளம் சிறப்பாக இருக்கும் எனவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் சுமார் 1000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மும்பையை சேர்ந்த சிஎன்எம் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் செயின்ட் ஜோசப் பள்ளியின் தாளாளர் ராமு மற்றும் நிர்வாகி யுவராஜ் ஆகியோருடன் சேர்ந்து மரக்கன்றுகளை நட்டு புகைப்படம் எடுத்து கொண்டனர். முன்னதாக மும்பை சிஎன்எம் பள்ளி மாணவி வரவேற்புரை ஆற்றினார். நிறைவாக பள்ளியின் நிர்வாகி யுவராஜ் அனைவருக்கும் நன்றி கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் துத்திப்பட்டு பகுதியில் உள்ள ஈரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் ஏசுதாஸ் மற்றும் களப்பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தாளாளர் ராமு செய்திருந்தார். காரைக்கால் திருப்பட்டினம் வாழ்மங்கலம் பகுதியில் அமைந்துள்ள விசாலாட்சி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. கார்த்திகை மாத கடைசி சோமவாரமான நேற்று முன்தினம் சிவன் கோவில்களில் சங்க அபிஷேகம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் திருப்பட்டினம் வாழ்மங்கலம் பகுதியில் அமைந்துள்ள விசாலாட்சி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சோமவாரம் கடந்த 3 வார காலமாக நடந்து வருகிறது. இந்நிகழ்ச்சியின் 4வது வாரமாக நேற்று கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தையொட்டி 108 சங்க அபிஷேகம், ஹோமம், மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சங்குகளில் வைக்கப்பட்டிருந்த புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில வில்லியனூர் பகுதியை சேர்ந்த கணபதி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். எடுக்க வேண்டிய ஆள் எடுக்கணும்ல. சாமி பாருங்க. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் என்பிசிசி ஸ்மார்ட் சிட்டி பணியின் கீழ் பெரிய வாய்க்கால் மற்றும் பாலம் சீரமைப்பு பணியை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஸ்மார்ட் சிட்டி மூலம் நடைபெறும் இப்பணியானது சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. வாய்க்கால் மேலே புயல் மழையால் சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்தி சுத்திகரிப்பு பணியையும் வாய்க்கால் சுத்தமாக தூர்வாரும் பணியையும் இன்று அனிபால் கெனடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கட்டுமான சீரமைப்பு பணியை விரைந்து தரமானதாக முடித்து கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார்.
உடன் துணை தொகுதி செயலாளர் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.